உங்ககிட்ட நல்லா இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஏன் உங்களால பொருள் வாங்குறத நிப்பாட்ட முடியல? நீங்க எப்பயாவது நீங்க எப்பயாவது பொருள் வாங்கியிருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையில்லாத பொருள? உங் உங்ககிட்ட இந்த விற்பனை பண்றவர் நல்லா பேசுறது, உங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகுற காரணத்தினால உங்களுக்கு தேவையில்லாத பொருள நீங்க வாங்கியிருக்கிறீங்களா? இந்த வீடியோல உங்க பிரெயின் எப்படி மேனிபுலேட் ஆகுது? லைக்கிங் பயாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் எக்ஸிக்யூட்டர் ரஷ்யாவுல ஒரு பெரிய டீல லஞ்சமே குடுக்காம எப்படி க்ளோஸ் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளால ஏன் இந்த விஷயத்துல ஏமாந்துட்டே இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் எக்ஸிக்யூட்டர் ரஷ்யால ஒரு பெரிய பிளான் லஞ்சமே குடுக்காம எப்படி க்ளோஸ் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில பார்க்கலாம். நம்மளால ஏன் இந்த விஷயத்துல ஏமாந்துனே இருக்கிறோம்ன்றது பார்க்கலாம். லைக்கிங் பயாஸ்னா என்ன? நம்ம ஒருத்தர எவ்வளோ விரும்புறோமோ, அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குறதோ, இல்ல உதவியோ நம்ம அதிகமா தான் பண்ணுவோம். ஒரு மனுஷன ஒரு மனுஷன் எப்படி விருப்பப்பட் வி லைக்கபிளா மாறுறான், விரும்பப்படுறான் அப்படின்னு பார்த்தது, விஞ்ஞானம் எப்படி சொல்லுதுன்னா 3 விஷயம் சொல்லுது. முதல் விஷயம் வந்து கவர்ச்சி, அட்ராக்டிவ். கவர்ச்சினால நம்ம அவங்கள விரும்புவோம். இல்லைன்னா ஒற்றுமை. ஒரே மாரி இருக்கிறதுனால, எதுக்குள்ளயாவது சிமிலரா இருக்கிறதுனால ஒற்றுமைனால அவங்கள விரும்புவோம். இல்லன்னா, அவங்க நம்மள புடிச்சிருந்தா நம்மள அவங்கள விரும்புவோம். அது உங்களுக்கு எப்படி எதிராக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ச்சி. கவர்ச்சி எப்படி எதிராக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்வர்டைஸ்மென்ட் பண்றவங்கலாம் பாருங்க, எல்லாருமே கவர்ச்சிக்குரிய ஆளா தான் இருப்பாங்க. கவர்ச்சி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. கவர்ச்சி இல்லாத கவர்ச்சி இல்லாதவங்க நம்மள வந்து ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க. ஆனா கவர்ச்சி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்ண வைப்பாங்க. இங்க ஏமாறுறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை, சிமிலாரிட்டி. இங்க இது எங்கன்னா சேல்ஸ் பெர்சன்லாம் வந்து மிரரிங்ன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க. என்ன மெத்தட்ன்னு பார்த்தோன்னா, நம்ப நம்ப இப்போ பொறுமையா பேசி இல்ல மண்டைய மண்டைய கீறினாலோ, அதே வந்து அவங்க சப்கான்ஷியஸா அந்த சேல்ஸ் பெர்சனும் சப்கான்ஷியஸா நம்மட்ட பொறுமையா பேசுறதோ, இல்ல அவங்க மண்டைய மண்டைய ஸ்க்ராட்ச் பண்றதோ பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம வந்து நம்மள போல் யாரு நம்மள போல் யாரு இருக்கிறாங்களோ, இல்ல ஒரே மாரி சவுண்டோ, இல்ல நம்மள போல நடந்துக்கிறாங்களோ, அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புட் புட் உன்ன மாரி ஒருத்தன் தான் உனக்கு பிடிக்க செய்யும்ல, அதேதான். அதான் வந்து சேல்ஸ் பெர்சன் பண்ணுவாங்க. 3வது பார்த்தோன்னா, தே லைக் அஸ். அவங்க வந்து அவுங் அவங்களுக்கு நம்மள பிடிக்கிறது. இது எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டுதல் பாராட்டுதல் காம்ப்ளிமென்ட்ரி. பாரா பாராட்டுதல் வந்து ஒரு வாய் வார்த்தையா இருந்தாலும், ஆனா அது ஒரு அற்புதமான பழக்கத்தை தரக்கூடியது. அது ஒரு பாராட்டுதல் வாய் வார்த்தையா இருந்தாலும், அது ஒரு அற்புதமான பழக்கத்தை தரக்கூடியது. நான் இப்போ அந்த ரஷ்யன் எப்படி ரஷ்யன் டீல் எப்படி க்ளோஸ் பண்ணா, அப்புறம் இந்த இந்த மனிபுலேஷன் வந்து எப்படி உங்கள பாதுகாக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். ஆனால், நீங்க எப்பயாவது உங்களுக்கு தேவையில்லாதத ஜஸ்ட் கேஷியர் உங்ககிட்ட உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா நீங்க வாங்கியிருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டு
சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. அந்த ரஷ்யன் டீல் ஞாபகம் இருக்கா? நான் கடைசியாக சொல்கிறேன் சொன்னது. அதாவது அந்த ரஷ்யன் டீலர் அப்போ வந்து என்னன்னா லஞ்சம் கொடுக்காம அந்த டீல் எப்படி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டீல் க்ளோஸ் பண்ணுறது வந்து ரஷ்யன் கூட பேசி பழகின்னு இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து சிமிலாரிட்டி இருந்திருக்கு. என்ன சிமிலாரிட்டி இருந்திருக்கு பார்த்தோன்னா, 2 பேருக்கும் ஒரே விஷயம் பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்லயோ ஒரே விஷயம். அப்படி அந்த ஒரே விஷயம் சிங்க் ஆனதுனால என்னன்னா, 2 பேருமே ஒற்றுமையா ஒரு ஃப்ரெண்டா பழகி, அத பேசி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே லைக் மைண்டட் மைண்ட் செட் அந்த மாரி நெனச்சுக்கிட்டு. சிமிலாரிட்டி. அந்த சிமிலாரிட்டினால இந்த ரஷ்யன் டீல க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம எப்படி தவிர்க்கலாம் இந்த லைக்கிங் பயாஸ்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க எப்போ பொருள் வாங்குற மாரி இருந்தாலும், நீங்க அந்த பொருள தனியா பாருங்க. அ விற் விற்பனை செய்ற நபர்ல விற்பனை செய்றவங்க கிட்ட இருந்து தனியா பாருங்க. ஏன்னா, அந்த விற்பனை செய்றத உங்க மண்டைக்குள்ள ஏத்துனால, அந்த பொருள் உண்மையா தேவையா அப்படின்றத பாருங்க. ஆ இன்னொரு பெஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அந்த விற்பனை செய்றவரே மறந்துருங்க இருக்கிறத. அந்த பொருள் நோண்டி பாருங்க. அப்படி இல்லன்னா, விற்பனை செய்றவர் வந்து புடிக்காத மாரி பார்த்துக்கோங்க. அவங்க உங்களுக்கு அவங்கள பிடிக்காத மாரி. புடிச்சா தானே பிரச்சனை. லைக்கிங் பயாஸ்ல பிடிக்காத மாரி பார்த்துக்கோங்க. அடுத்த தடவ யாருன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள பாராட்டினால், அவங்கள உங்களோட மோசமான எதிரியா நெனச்சுக்கோங்க. பாருங்க. இப்போ நீங்க கத்துக்கிறது உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த வீடியோவும் புடிச்சிருக்கும். ம். இந்த வீடியோ எண்ட்ல வரது. அதையும் பாருங்க. இதே மாரி இதே மாரி மைண்ட் ட்ரிக்ஸ்லாம் பத்தி நெறைய வீடியோஸ் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.